யார் இணைந்திருக்கிறார்கள்? அழைப்புமா, யார் இணைந்திருக்கிறீர்கள்? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். மகேந்திரன் ஐயா இணைந்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்று சொன்னால் இன்றைக்கு சிஸ்டர் சுகுமாரி வரமாட்டா போல இருக்கிறது. மகேந்திரன் ஐயா, praise- பிரைஸ் சிஸ்டர். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் மகேந்திர ஐயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்கம வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்திலே இந்த வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் ஐயா. எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம். ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த சங்கம வானொலி நித்திய வெளிச்ச நேரத்தில் ராஜா உம்மை நோக்கி பார்த்து ஒரு செய்தியை கொடுக்க செய்தீரே, நேரத்தை தந்தீரே, அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டோரே. இந்த செய்தியை என்ன மறைத்து நீர் பேச வேண்டுமாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, ஒரு பிரசன்னம் என்னோடு கூட இருக்கட்டும். இதை கேட்கிற பிள்ளைகள் ஒளிபரப்பலை கேட்கிற பிள்ளைகள் மீது ஒரு பிரசன்னம் இறங்கட்டும். ஆவியானவரே, ஒரு அபிஷேகத்தை அதனை நிரப்பும். ஒரு அக்னி அபிஷேகத்தை அதனை நிரப்பும் ஆண்டவரே. இந்த செய்தி கொடுக்கும் பொழுது எந்த ஒரு தடைகள் வராதபடி நீர் பாதுகாத்து ஆசீர்வதித்து நீர் வழி நடத்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே இந்த செய்தியின் தலைப்பு தேவனுடைய வார்த்தையினால் வரும் பலாபலன்கள். தேவனுடைய வார்த்தையினால் வரும் பலாபலன்கள். தேவனுடைய வார்த்தை விசுவாசத்தை உருவாக்குகிறது. மட்டுமல்லாமல் விசுவாசம் தேவனுடைய வார்த்தைக்கு நேரடியாக தொடர்பு உள்ளதாக இருக்கிறது. ஏனெனில் விசுவாசம் என்பது தேவன் தன்னுடைய வார்த்தையில் கூறியிருப்பதை நம்புகிறதும் அதன் மீது செயல்படுவதுமாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை பழுதற்ற ஒரு விதையாக விசுவாசியின் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் போது ஒரு புதிய பிறப்பை உருவாக்குகிறது. ஒரு புதிய ஆத்மீக தன்மை விசுவாசியினுள் உருவாவதால் இது புது மனிதன் என்று சத்திய வேதத்தால் அழைக்கப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை தெய்வீக நியமத்தால் அளிக்கப்படுகிற ஆத்மீக போஷாக்க இருக்கிறது. ஒரு விசுவாசி ஆரோக்கியமான, உறுதியான, முதிர்ச்சியுள்ள கிறிஸ்தவ மாற வேண்டுமானால் அந்த விசுவாசி தன்னில் உறையும் அந்த புதிய மனதுக்கு சீராக போஷாக்கை தர வேண்டும். தேவனுடைய வார்த்தை பல்வேறு பொருள்கள் உடையதாகவும் கிரியை செய்வதில் அற்புதமானதாக இருப்பதால் ஆன்மீக ஆரோக்கியத்தையும் உறுதியையும் ஆத்மாவுக்கு கொடுப்பது மட்டுமல்ல, மாமிசத்துக்குரிய சரீர ஆரோக்கியத்தையும் உறுதியும் தருகிறது. முதலாவது நம் சங்கீதங்களை பார்ப்போம். சங்கீதம் 107 17-20. சங்கீதம் 107. நிர்மூடர் தங்கள் பாத மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அவர்கள் ஆத்மா சகல போஜனத்தையும் ஆலோசிக்கிறது. அவர்கள் மரண வாசல்கள் பரியந்தம் சமீபிக்கிறார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுக்களுக்கு அவர்களை இரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்கி அவர்களை தப்புவிக்கிறார். இங்கே மனிதர்கள் கொடூர நோயினால் பாதிக்கப்பட்டு உணவு உண்பதற்கான பசியை கூட இழந்து மரண வாசல் அருகே படுத்திருக்க ஒரு காட்சியை சங்கீதக்காரன் காட்டுகிறான். என்ன? இந்த கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்ட அவர்கள் தேவனை நோக்கி கதறுகிறார்கள். அவர் அவர்களுடைய கதறுதலை கேட்டு சுகத்தையும் விடுதலையும் அனுப்புகிறார். எந்த வழியில் அவர் அதை அனுப்புகிறார்? தன்னுடைய வசனத்தினால் அவர் அதை அனுப்புகிறார். ஏனெனில் சங்கீதக்காரர் இவ்வாறு கூறுகிறார். சங்கீதம் 107:20. சங்கீதம் 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர் அளவிற்கு தப்புவிக்கிறார். இதை கேட்டுக்கொண்ட சகோதரியே, ஒரு தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பேசும் பொழுது அழகாக ஆறுதலாக நாங்கள் அதை வாசிக்க வேண்டும். தவறுதலாக அவசரப்பட்டு வாசித்தால் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். நன்றாக நீங்க கவனித்துக் கொள்ள வேண்டும்.
ஒரு வசனத்தை கூறும் பொழுது மிக தெளிவாக ஆறுதலாக கூற வேண்டும். சங்கீதம் 170 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு அழிவுக்கு தப்பிக்கிறார். சங்கீதம் 107 கூறப்படுகிற இந்த பகுதிக்கு நல்லா கவனியுங்கள். சங்கீதம் 107 கூறப்படுகிற இந்த பகுதிக்கு தொடர்பான மற்றொரு வசனம் எஸ்ஐயா 55 பாடல்கள் காண்கிறோம். இந்த ஒத்த வசனம் தேவன் இவ்வாறு கூறுகிறார், அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம்படி வாய்க்கும். சங்கீதம் 107 தேவன் சுகமளிப்பதற்கு விடுவிப்பதற்கும் அவருடைய வசனத்தை அனுப்பினார் என்று வாசிக்கிறோம். எஸ்ஐயா 55:11 அவருடைய வார்த்தை அவர் விரும்புகிறதை செய்து அவர் அதை அனுப்பின காரியம் வாங்கும்படி வாய்க்கும் என்று அவர் கூறியதாக நான் வாசிக்கிறோம். இவ்வாறு தேவன் அவருடைய வசனத்தின் மூலமாக சுகத்து அளிப்பார் என்று அவர் உத்தரவாதம் அளிக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையின் மூலமாக சரீர சுகம் கிடைக்கும் என்ற உண்மை நீதிமொழிகள் இன்னும் மிக தெளிவாக கூறப்பட்டிருந்ததை காணலாம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனங்கள். நீதிமொழிகள் 4, 20, 21, 22. என் மகனே, என் வார்த்தையை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா. இதை விட எல்லாவற்றை உள்ளடக்க சரீரத்துக்கான வாக்குறுதி எதுவா இருக்க முடியும்? அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். நம்முடைய மாமிச உடலின் ஒவ்வொரு பகுதியும் இந்த வசனத்தில் அடங்கி இருக்கிறது. மேலும் கிங் ஜேம்ஸ்ல 1600 பக்கத்தை பார்ப்பீர்கள். கிங் ஜேம்ஸ்ல ஆரோக்கியம் என்பதற்கு பொருத்தமான வார்த்தை மருந்து என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிங் ஜேம்ஸ்ல இதற்கான மூல எபிரேய வார்த்தை இரண்டு கருத்துக்களையும் உள்ளடக்கி இருக்கிறது. ஆகவே முழு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தருவதாக தேவன் வாக்குறுதி அளித்திருக்கிறார். யாருக்கு? தேவனுடைய பிள்ளைகளுக்கு, உலகத்தாருக்கு அல்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்கு. 20ஆம் வசனத்தை துவக்கத்தை பாருங்கள். என் மகனே என்று தொடரை கவனியுங்கள். இது தேவன் தன்னை விசுவாசிக்கும் அவருடைய சொந்த பிள்ளையிடத்தில் பேசுவதை குறிப்பிடுகிறது. தன்னுடைய மகளுக்கு சுகமளிக்கும்படி அவரை வேண்டிக் கொண்ட கானானிய சிறியை நோக்கி கிறிஸ்து கீழ்கண்டவாறு கூறுகிறார். மத்தேயு 15:26. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுறது நல்லதல்ல. இதிலே இந்த வசனத்தை அருமையான கருத்துக்கள் இருக்கிறது. இந்த கானானிய ஸ்திரீ, அவளுக்கு தெரியும் தந்த மகள் சுகப்பட வேண்டுமானால் இவர் ஒருவரால் தான் முடியும். அவள் என்னதான் சொன்னாலும் அவரையே பின்தொடர்ந்து போறார். அதை வாசித்து பாருங்கள். கடைசியில நாய் என்று சொன்னாலும் அதே ஒத்துக்கொள்கிறார். அவள் விடவில்லை இயேசு. காரணம், இவரை விட்டால் என் மகளுக்கு வியாதி போகாது என்று அவள் நெத்திருக்கிறாள். என்ன இந்த வசனங்களின் மூலமாக சுகம் அளிப்பது சிறுவர்கள் அப்பம் என்று இயேசு குறிப்பிடுகிறார். நல்லா கவனிக்க வேண்டும். வேறு வார்த்தைகள் கூறப்போனால் இது அவருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் அவர் நியமித்திருக்கிற ஒவ்வொரு நாள் தேவையின் ஒரு பகுதியாகும். இது அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதோ அல்லது இல்லையோ என்றில்லாமல் இதற்காக சிறப்பு மன்றாட்டம் செய்வதற்கு இது ஆடம்பரமான ஒன்றல்ல. அவருடைய பரலோக பிதாவிடத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு நாள் தேவையின் பகுதியான அப்பமாக இருக்கிறது. தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் பூர்ணமான சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தேவன் வாக்களித்திருப்பதாக நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கின்றது. சங்கீதம் 107 அதிகாரத்திலும் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்திலும் குறிப்பிடுகிறபடி
தேவன் சுகத்தை அருளுகிற வழி அவருடைய வசனமாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவனே அவருடைய வார்த்தையில் இருக்கிறார் என்றும், அவருடைய வார்த்தையின் மூலமே அவர் தம்முடைய வாழ்க்கையில் பிரவேசிக்கிறார் என்றும் நாம் ஏற்கனவே இந்த இதில் வாசித்தோம். நம்முடைய சரீரம் அனைத்துக்கும் நல்ல வழியா கேட்டுக்கொள்ளுங்கோ, தேவனுடைய வார்த்தைய மருந்தாக இருக்கிறது. நான் சொல்லவில்லை, நீதிமொழிகள் 4:20-22 வசனங்கள் குறிப்பிடுகிறது. தேவனுடைய பெரிய மருந்து பொட்டில் என்று அழைக்கலாம். இது உலகம் ஒருபோதும் தயாரிக்கப்படாத எல்லா நோய்களையும் குணப்படுவதற்கு உத்தரவாதம் அளிக்கும் ஒரு மருந்து தேவனுடைய வார்த்தை. பாருங்கள், ஒரு மருத்துவர் ஒரு மருந்தை எழுதி கொடுக்கும் போது அந்த மருந்தை உட்கொள்வதற்கான விவரங்கள் அந்த பாட்டிலின் மேல் எழுதப்பட்டிருக்கும். என்ன எல்லாம் எத்தனை மணிக்கு இந்த மருந்து எடுக்க வேணும், எத்தனை நாள் இருக்கணும் எழுதியிருக்கும். என்ன மருந்து ஒழுங்காக எடுக்கப்படவில்லை ஆனால் சுகம் எதிர்பார்க்க முடியாது என்பதை இது அர்த்தப்படுகிறது. நீதிமொழிகளில் குறிப்பிடுகிற தேவனுடைய மருந்தை பொறுத்தவரையிலும் இதுவே உண்மையாகும். குறிப்புகள் பொட்டலின் மேலே இருக்கின்றன. இந்த குறிப்புகள் பின்பற்றாவிட்டால் சுகத்துக்கு உத்தரவாதம் இல்லை. நன்றாக கவனிங்கள். நான்கு குறிப்புகள். 1, என் வார்த்தையை கவனி. 2வது, என் வசனங்களுக்கும் செவியை சாய். 3வது, அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. 4வது, அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். நாம் இந்த குறிப்புகளை சிறிது ஆராய்வோம். முதல் குறிப்பு, என் வார்த்தையை கவனி. பாருங்கள், இந்த சங்கம வானொலியிலே தேவனுடைய வார்த்தையை தாசர்கள் தேவனுடைய வார்த்தையை யார் யார் கொடுக்கிறார்களோ அந்த வார்த்தையை நாங்கள் உள் மனதோடு உருக்கமாக அந்த வார்த்தையை நாங்கள் கேட்கும் பொழுது அந்த வார்த்தை எங்களுக்குள் கிரிய செய்கிறது. அநேகம் பேர் தேவனுடைய வார்த்தை வர நேரத்தில் கடந்து போய் விடுவார்கள். அது அவர்கள் எப்படி? பிசாசானவன் வார்த்தையை கேட்க விட மாட்டான். இந்த வார்த்தையை கேட்டா சோப்படுத்தி விடுவான், இந்த வார்த்தையை கேட்டா இயேசுவோடு கிட்டி சேர்ந்து விடுவான் என்று பிசாசுக்கு தெரியும். எனவே வார்த்தைகளை கவனிக்க வேண்டும், வார்த்தைகளை அபியாசப்படுத்த வேண்டும், மறுஒலிப்பிலே கேட்க வேண்டும். நாம் தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கும் போது நாம் அதிக கவனம் வாசிக்க வேண்டும். நம்முடைய புரிந்து கொள்ளுதலை அதன் மீது செலுத்த வேண்டும். அது நமது முழுமையான உள்ளான தன்மைக்குள் எளிதாக கிரகிக்கும்படி தடையில்லாத வழியை ஏற்படுத்த வேண்டும். பெரும்பாலும் நாம் தேவனுடைய வார்த்தையை மாறுபட்ட கவனத்தோடு வாசிக்கிறோம். இங்கேதான் முக்கியமான காரணம் இருக்கு. பாதி மனம் நாம் வாசிப்பதில் செலுத்தப்படுகிறது. மனதில் மறைவாது இயேசு கிறிஸ்து செலுத்த இந்த உலக வாழ்க்கையின் கவலைகளால் நிறைந்த காரியங்கள் லைத்து விடுகிறார்கள். தேவனுடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையிலையும் வல்லமை உண்டு. ஃபுல் ஸ்டெப்க்கும் அதிலையும் கூட வல்லமை உண்டு. இந்த வார்த்தையை நாங்கள் வாசிக்கும் போது சத்துருவானவன் இந்த உலகத்தையும் காட்டுவான். வார்த்தை வாசிக்கும் பொழுதுதான் ஒரு வெளிநாட்டிலிருந்து கோல் வரும். வார்த்தையை வாசிக்கும் பொழுதுதான் ஒரு தொடர்ச்சியான நாடகம் வார நேரம். கவனமா இருக்கணும். வார்த்தையை வாசிக்கும் பொழுது எங்களோட முழு சிந்தனையும் இந்த வார்த்தையில இருக்க வேண்டும். பாதி மனம் நாம் வாசிப்பல் மனதின் மறுபாடு. நாம் சில அதிகாரங்களை வாசிக்கிறோம், ஆனால் இறுதியில் நாம் என்ன வாசித்தோம் என்பதை குறித்து தெளிவான சிந்தனம் நம்மிடம் இல்லை. நம்முடைய கவனம் அளவாய்ந்து விட்டது. ஒரு வார்த்தையை வாசித்தால் அந்த வார்த்தையில் ஆழமான முத்து என்ன என்பதை நாங்கள் மறந்து விடுகிறோம். இதுதான் பரிசுத்த ஆவியானோட உதவியோடு தான் இந்த ஆழமான சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். வேதம் வாசிக்கிறோம், சில வார்த்தைகளுக்கு விளங்க அவர்கள் பரிசுத்த ஆவியானவரே இந்த வார்த்தை அர்த்தம் எனக்கு புரியவில்லை
தெரியப்படுத்தும் ஆவியானோடு நீங்கள் கேட்கும்போது அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். தேவனுடைய மருந்து பாட்டலை குறித்து 2வது குறிப்பு, வசனத்துக்கு உன் செவியை சார். வசனத்துக்கு உன் செவியை சார் என்பதாகும். பாருங்கள், இந்த லிஸ்ட்ரா இந்த நாட்டிலே பவுல் பிரசம் பண்ணி கொண்டிருந்தான். ஒரு சப்பானி, அவன் சர்ச்சுக்கு போகல, வேதம் தெரியாது, ஒன்றும் தெரியாது, சப்பானி, துர்நாற்றம் வீசும் உடல், குளிச்சேத்துல விஷம் தெரியாது. பவுல் பிரசனம் பண்ணி கொண்டிருக்கையில அந்த சப்பானி என்ன செய்தால், அந்த வார்த்தையை உற்று கேட்டான். அவன் பணத்தை எதிர்பார்க்கவில்லை, அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்தான், அந்த வார்த்தையை உள்வாங்கினான். அந்த கருக்குள்ள வார்த்தை பட்டயமாக ஊடுருவி சென்றவுடனே அந்த வசனம் அவனுக்குள் சென்றவுடனே சுகமடைந்தான். வாசித்து பாருங்கள் பகுதியை. அப்படியானால் வார்த்தையை வாசிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது எவ்வளவு வல்லமை, இது அவருக்கு தெரியாது. எல்லாரும் போடா போட்டும் போடான்னு போகிறார். அப்படி போகக்கூடாது. வசனத்துக்கு செவியை சாய் என்பது தாழ்மையாக இருக்கிறது. இது பெருமைக்கும் வணங்கா கழுத்துள்ள தன்மைக்கும் எதிர்மாறானதாகும். நாம் கற்றுக் கொடுக்கப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பதற்கு நாம் இடமளிக்க வேண்டும். சங்கீதம் 78:41 சங்கீதம் 78:41 இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு வனாந்திர வழியாய் போகும்போது நடந்து கொண்ட அவர்களது நடத்தை குறிப்பிட்டு அவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தத்தை மட்டுப்படுத்தினார்கள், அவர் மேல் குற்றம் சுமத்தினார்கள். எவ்வளவு நன்மையை பெற்றவர்கள் கானான் தேசத்துக்கும் பொழுது, எவ்வளவு நன்மையை பெற்றவர்கள், அவர் என்ன செய்கிறார்கள்? மட்டுப்படுத்தி குற்றம் சுமத்துகிறார்கள். தங்களுடைய முரட்டாட்டத்தினாலும் அவிசுவாசத்தினாலும் தேவன் அவர்களுக்காக செய்ய இதை அனுமதிப்பார் என்பதை குறித்து ஒரு எல்லையை அவர்கள் அமைத்தார்கள். கிறிஸ்துவை பெயரில் தாங்கிக் கொண்டிருக்கிற பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் என்று இதைத்தான் செய்கிறார்கள். திறந்த உள்ளத்தோடு அல்லது கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆவியோடு அவர்கள் வேதாமத்தை அணுகவில்லை. அவர்கள் சார்ந்திருக்கிற குறிப்பிட்ட இயக்கம் அல்லது பங்கேற்றுக் கொண்டிருக்கிற சபை, இவர்கள் மூலம் ஏற்கனவே நிலை பெற்றுவிட்ட கருத்துக்கள் அல்லது ஒரு தலைப்பட்சமாக எண்ணங்கள் நம்பி இருக்கிறார்கள். ஆகவே தங்களுடைய எண்ணங்களுக்கு மாறாகவே அல்லது ஏற்கனவே நிலை பெற்றுவிட்ட கருத்துக்களுக்கும் முரண்பாடாகவோ சத்தியங்களுள்ள போதனைகளை மற்றும் வெளிப்பாடு இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள விரும்புவதில்லை. இந்த குறையத்தான் தன் காலத்தில் வாழ்ந்த மதத்தலுடன் கண்டு இயேசு அதை குறிப்பிடுகிறார். மத்தேயு 15:6-9. உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார். மத சார்புள்ள ஒரு தலைப்பட்சமான கருத்துக்களுக்கு பாரம்பரியங்களுக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் சிறை கைதியாய் இருந்தார். ஆனால் தமஸ்குவுக்கு போகும் வழியிலே கிறிஸ்துவின் வெளிப்பாட்டினால் அவர் இவற்றிலிருந்து விடுதலை பெற்றார். இதற்கு பிறகு ரோமர் 3 நாளில் அவர் இவ்வாறு கூறுகிறார் என்னென்றால், தேவனே சத்தியபரர், எந்த மனுஷனும் பொய்யன். தேவனுடைய வார்த்தையின் முழு அனுகூலத்தை நாம் பெற விரும்புவோனால் இப்படிப்பட்ட மனப்பாங்கு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய மருந்து பாட்டில் 3வது குறிப்பு, உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பாயாக. இங்கே அவைகள் என்ற வார்த்தை தேவனுடைய வார்த்தையிலும் போதனையிலும் குறிப்பிடுகிறது. இந்த மறந்த சுவிசேஷகரான ஸ்மித் விக்லோத்வோர்த் ஒரு முறை இவ்வாறு கூறினார். விக்லோத்வோர்த் லண்டன்ல 12 மருந்த சதங்கள் உயிர்ப்பித்த தெய்வம், அவருடைய கல்லறை இப்போ இருக்கு அவருடைய சேர்ச்சுக்கு முன்னால. அவர் என்ன சொல்றாருன்றா, பெரும்பாலான கிறிஸ்தவருக்குள்ள பிரச்சனை என்னவெனில், அவர்கள் ஓரக்கண்ணால் பார்க்கிறவா இருக்கிறார்கள். ஒரு கண்ணால் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பார்க்கிறார்கள், மறுகண்ணால் அவர்கள் வேறொரு திசையை நோக்கிறார்கள்.
தேவனுடைய வார்த்தையில் வாக்குத்தத்தம் செய்யப்பட்டிருக்கிற சரீர சுகத்தின் அனுகூலங்களை பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய வாக்குத்தத்தம் 2 கண்களையும் அங்கும் இங்கும் அலையாதபடி ஒரே இடத்தை நிறுத்துவது மிகவும் அவசியம். பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் செய்கிற ஒரு தவறு என்னவெனில், தேவனுடைய வாக்குத்தத்தங்களை கண்ணோக்காமல் அவற்றை ஒதுக்கிவிட்டு சுகத்தை பெற்றுக்கொள்ள தவறி ஒரு கிறிஸ்துடைய நபியை நோக்கி பார்ப்பதாகும். அவர்கள் இதை செய்யும் போது சொந்த விசுவாசம் அலைவாய்கிறது. அவர்களும் சுகத்தை பெற்றுக்கொள்ள தவறி விடுகிறார்கள். பாருங்கள், மற்ற யாக்கோப்பு 1:6-8 சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தன் கட்டிடத்தில் எதியாகிலும் பெறலாம் என்று நித்தியாந்திருப்பானாக. இது மனமுள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான். பாருங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு உதவி செய்யும் வகையில் நாம் நினைவில் கொள்ளத்தக்க கீழ்கண்ட வசனம் அமைகிறது. உபாகம் 29:21 நல்ல வசனம். மறைவானவைகள் நம்முடைய தேவனாய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தையின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் உரியவைகள். சில கிறிஸ்தவர்கள் ஏன் சுகத்தை பெற்றுக்கொள்ள தவறி விடுகிறார்கள் என்பதற்கு காரணம், தேவனுக்கு மட்டுமே தெரிந்து ஆனால் மனிதர்களுடைய வெளிப்படாத இரகசியமா இருக்கிறது. இப்படிப்பட்ட இரகசியங்களை குறித்து நாம் கருத்து கொள்ள வேண்டியது அவசியம் இல்லை. மாறாக தேவன் தன்னுடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். தெளிவான போதனைகளையும் மற்றும் அவருடைய வாக்குத்தத்தங்களையும் குறித்து வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களை கருத்தில் கொள்வது அவசியமா இருக்கிறது. இவ்வாறு தேவனுடைய வார்த்தையில் வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நித்தியத்துக்கும் சொந்தமானவர்களாகும். இதை கேட்டுக்கொண்ட பிள்ளைகளே, மறு ஒளிப்பிள்ளை கேட்கிற பிள்ளைகளே, விசுவாசாக நமக்கு அது பரம்பரை சொத்தாக இருக்கிறது. இது நம்மை விட்டு எடுத்துக்கொள்ள முடியாத உரிமையா இருக்கிறது. இந்த வார்த்தையின்படியெல்லாம் நாம் செய்யும்படிக்கு இவை நமக்கே உரியவர்களாக இருக்கின்றன. இப்படினில் விசுவாசத்தினால் இவற்றில் நாம் செயலாற்ற முடியும் என்பது பொருளாகிறது. நாம் இதை செய்யும் போது நம்முடைய அனுபவத்தின் மூலம் இது உண்மை என்று நாம் நிரூபிக்கிறோம். முதல் குறிப்பு கவனிப்பதை குறித்து பேசுவது. 2வது செவியை சாய்ப்பது பேசியது. 3வது கண்களை நிலைப்படுத்துவது குறித்து பேசுவது. தேவனுடைய மருந்து பாடல்களில் உள்ள 4வது குறிப்பு மானிட ஆத்மன் உள்ளான மையமான இருதயத்தை குறித்ததாகும். ஏனெனில் அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே, எல்லாம் கவனிக்கும், இதயத்துக்குள்ளே காத்துக்கொள் என்று கூறுகிறது. நீதிமொழிகள் மனித அனுபவத்தில் இருதயத்தின் திட்டவட்டமான பாதிப்பை முக்கியப்படுத்துகிறது. நீதிமொழிகள் 4:23 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். வேறு வார்த்தையை சொல்ல போனால், நம்முடைய இருதயத்தில் இருக்கிற சிந்தனைகளே நம்முடைய வாழ்க்கையின் முழு ஓட்டத்தையும் நாம் அனுபவிக்கிற அனைத்தையும் கட்டுப்படுத்துகிறது. அல்லேலூயா. நாம் மிகுந்த கவனத்தோடு தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வோமானால் அவை நம்முடைய இருதயத்தில் நிலைபெற்று இருதயம் அதை கட்டுப்படுத்தும்படி வார்த்தைகளை காது மற்றும் கண் மூலமாக சீராக பதிவு செய்து கொள்கிறோம். அதாவது அவர் வசனத்தை அனுப்பி அவளை குணமாக்கி அவளை தப்பிக்கிறார். பாருங்கள், தேவனுடைய வார்த்தையின் சுமலிக்கும் வலிமையை குறித்து இன்று சாட்சி இருக்கிற கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவே நிக்கோதேமுக்கு கூறியதை போல் கூறுவோம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறத சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம். யோவான் 3:11. சுகம் மற்றும் விடுதலை தேவைப்படுவர்களுக்கு கீழ்கண்ட வசனம் கொடுக்கப்படுகிறது. சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்க மனுஷன் பாக்கியவான். தேவனுடைய வார்த்தையான இந்த மருந்தை நீங்கள் ருசித்து பாருங்கள்,
அது எவ்வாறு கிரியை செய்கிறது என்பதை காணுங்கள். இது உலகப் பிரகாரமான மருந்த போன்று கசப்பான ருசியற்ற மருந்தல்ல, அல்லது பெரும்பாலான நவீன மருந்த போது கிரியை செய்யும் சரீரத்தின் ஒரு பகுதிக்கு நிவாரணத்தையும் சரீரத்தின் மற்றொரு பகுதி கெடுதலையும் கொண்டு வர மருந்தில்லை. தேவனுடைய வார்த்தை ஒட்டுமொத்தமாக நன்மையும் பூர்ணமாக அனுகூலமாகவும் இருக்கிறது. அவருடைய குறிப்பில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் நம்முடைய முழு தன்மைக்கும் ஜீவனையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வருகிறது. பாருங்கள், சங்கீதம் 119 130, உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளாக்கும். அருமையான ஒரு வசனம். ஆமென். தேவனுடைய வார்த்தையினால் மனதில் உருவாகிற 2 விளைவுகளை குறித்து சங்கீதக்காரன் பேசுகிறான். அவை வெளிச்சம் அல்லது உணர்வுள்ளாக்கல் ஆகியவாறு. மனித வரலாற்றில் முந்தைய காலத்தை காட்டிலும் கல்வியே இன்றைய நாளில் மக்களால் மிகவும் விலைமதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சர்வதேச அளவில் வேண்டப்படுவதுமாக இருக்குது. கல்விக்கு தான் முதலிடம் கொடுக்கிறார்கள். எனினும் உலகப்பிரமான கல்வி வெளிச்சம் மற்றும் உணர்வுள்ள தாக்குதல் போன்றதல்ல. இதற்கு எந்த மாற்றும் இல்லை. உண்மையில் வெளிச்சத்துக்கு எந்த ஈடும் இல்லை. வெளிச்சம் செய்கிற ஒன்றை உலகம் முழுவதும் ஒத்துக்கொள்ள முடியாது. ஆகவே தேவனுடைய வார்த்தையே மனித மனதில் கிரிய செய்கிறது. தேவனுடைய வார்த்தை மனதில் செய்கிற வேறு எதுவும் செய்ய முடியாது. தேவனுடைய வார்த்தையின் இடத்தை வேறு எதுவும் எடுக்க முடியாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே, உலக பிரகாரமான கல்வி நல்லதுதான். எனினும் இது தவறாக பயன்படுத்த முடியும். உயர்கல்வி பெற்ற மனம் கூர்மையான ஒரு கத்தியை போன்று சிறப்பான ஆயுதமாகும். ஆனால் ஒரு கத்தி தவறாக பயன்படுத்த முடியும். ஒரு மனிதன் கூர்மையான ஒரு கத்தியை எதிர்த்து கொண்டு அந்த குடும்பத்துக்காக உணவை வெட்டி பகிர்ந்தளிக்க முடியும். மற்றொரு மனிதன் அதை போன்ற கத்தியை எடுத்துக்கொண்டு தன்னை போன்ற மனிதனை கொல்ல முடியும். ஆகவே இப்போது உலகப்பிரமான கல்வியை பொறுத்ததாகும். இது அற்புதமான ஒன்று இருந்தாலும் அது தவறுதலாக பயன்படுத்தப்படலாம். தேவனுடைய வார்த்தையின் பிரகாசத்திலிருந்து பிரிக்கப்படுகிற அந்த மிகவும் ஆபத்தான மாற முடியும். ஒரு நாடோ அல்லது நாகரீகமோ உலகப்பிரமான கல்வியில் அதிக முக்கியத்தை கொடுக்கிறது. ஆண்டவருடைய கண்ணோக்கி பார்க்க மாட்டோம். எந்த ஒரு நாடு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறதோ, எந்த ஒரு சபை இரவு பகலாக தன்னுடைய வார்த்தையில் தியானித்திருக்கிறதோ ஆசீர்வாதம் ஐயா. பாருங்க, சங்கம் வச்சதே வார்த்தையை கொடுக்க தாசர்கள் கேட்கிற பிள்ளைகள் மறுபடியும் பாக்கியவர்கள். காரணம், அவர்கள் வார்த்தையை கேட்கிறார்கள். நாங்கள் வார்த்தையை வாசிக்க 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 எங்களுக்குள் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். வார்த்தை தான். இந்த வார்த்தையின் அருமை அனைவருக்கு தெரியாது. வார்த்தையில எவ்வளவு வல்லமை இருக்குன்னு தெரியாது. இந்த வாக்குத்தத்த வார்த்தையில வல்லமை இருக்கு அதுக்கே தெரியும். சும்மா சொல்லிப்பட்டு போவார்கள். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பிக்க. வசனம் ஐயா, நீங்க வசனத்தை வேதாமத்தில் இல்ல, வசனத்தை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கவன். வசனத்தை மனப்பாடம் செய்து இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியார் உங்களுக்குள் இருக்கும் பொழுது, பரிசுத்தமான வாழும் பொழுது உங்களை எந்த ஒரு நோயும் தொட மாட்டார். ஜெபம் பண்ணுவோமா? அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, நித்திய நேரத்தில் இதனுடைய வார்த்தையினால் வரும் பராபாலங்களை தடுப்பது சுவாமி. தேவனுடைய வார்த்தையின் உலக இந்த வார்த்தையை கொடுக்க கிருபை செய்தீரே சுவாமி. அந்த கிருபைக்கு தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் வருகிற நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து, நடத்துகிற சகோதரியை ஆசீர்வதித்து, கேட்கிற பிள்ளை சங்கம் ஆசீர்வதித்து, மறு ஒளிபர கேட்கிற பிள்ளையை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக எல்லாம் இல்லை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் இல்லை நாமத்தாலே ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென்.